கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை. திருத்துவங்கிற பேர் இல்லையே பிரதர். பைபிள்ங்கிற பேரு கூட தான் பைபிள்ல இல்லை, நாம பயன்படுத்துறது இல்லையா? இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீர் கல்விமான்களுக்கும் புத்திமான்களுக்கும் அறிவிக்காமல் பாலகர்களாகிய எங்களுக்கு நீர் அறிவித்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்படின்னா இப்போ என்னிடத்தில் கேட்பீர்கள், எது அந்த சத்தியம்? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று எல்லா இடத்திலும் போய் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் போய் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, இயேசு கிறிஸ்துவ விசுவாசின்னு ஒரு பேரை சொல்லி நீங்கள் விசுவாசின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதன் உள்ளான அர்த்தம் உங்களுக்கே தெரியாமல், உங்களுக்கே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்கள் போய் அடுத்த புறஜாதியார்கிட்ட போய் நீங்கள் சொல்லும்போது அவன் அப்படி அதை ஏற்றுக்கொள்வான். அதனால தான் எங்கேயும் மனம் திரும்புதல் இல்லை, அதனால தான் எங்கேயும் எழுப்புதல் இல்லை. அதுக்கு முழு காரணம் எல்லா விதமான கள்ள போதனைகள் தான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துன்னு நீ போய் ஒரு புறஜாதியார்கிட்ட போய் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கன்னு சொல்கிறீங்கன்னா எந்த அர்த்தத்தோடு சொல்லுகிறீர்கள் என்றால், இந்த இயேசு தான் அந்த கிறிஸ்து என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் என்றுதான் நீங்கள் கூறுகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த இயேசு தான் அந்த ஒரே ஒரு கடவுள் தானே அந்த பூமியை படைச்சிருக்கார். அதுதான் வேதாகமும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது. இந்த இயேசு தான் அந்த ஒரே ஒரு கடவுள் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் என்றுதான் நீங்கள் புறஜாதியர்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசியங்கள்னு சொல்றதன் அர்த்தம். இதை முதலாவது விசுவாசிகளும் கிறிஸ்தவ ஜனங்களும் நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒரு மெய்யான மனம் திரும்பலை அறிந்து கொண்டு போய் புறஜாதியர்கிட்ட போய் நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்ல போங்கள். இது தெரியாத வரைக்கும் தயவு கூர்ந்து நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே முதலாவது ஒரு மனம் திரும்புதல் இல்லை. அதனால் இதை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்பீர்களாக தயவு கூர்ந்து மனம் திரும்புது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள் சொல்வதன் ஒரே ஒரு அர்த்தம் என்னவென்றால், இந்த இயேசு தான் அந்த ஒரே ஒரு கடவுள்ங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். இதை தான் புறஜாதியர்கிட்ட போய் சொல்லணும். இதை நான் ஏன் என்னுடைய வீடியோவில் மறுபடியும் வலியுறுத்தி கூறிக்கொண்டு இருக்கிறேன் என்றால், இதுதான் பேஸ். இந்த பேஸே தெரியாமல் போய் நீங்கள் அஸ்திபாரத்துக்கு மேலே போய் கட்ட முடியாது, வீடை கட்ட முடியாது. இது ஒரு பேஸ். இந்த பேஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முழு வேதாகமத்தை படிக்கும்போது தான் உங்களுக்கு சத்தியம் புரிய வரும். இப்போ இந்த பேஸே தான் அவங்க உடச்சிட்டாங்களே. திருத்துவங்கிற கள்ள போதனையை வைத்து விட்டு ஒரே ஒரு கடவுளா, 3 கடவுளா, 4 கடவுளா, ஒரே ஒரு கடவுள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு தெளிவான ஒரு விசுவாசம் இல்லை. இந்த விசுவாச சீர்குலைச்சலையும் அந்த பேஸ்மெண்ட்டையும் அவங்க உடச்சிட்டாங்க. இந்த பேஸ்மெண்ட்டை உடைக்கப்பட்ட அந்த கள்ள போதனை ஆகிய திருத்துவத்திலேருந்து வெளியே ஒரே ஒரு கடவுளை நீங்கள் விசுவாசிங்கிறது ஆணித்தரமாக அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். அதைத்தான் வேத வசனம் நமக்கு போதித்து கொண்டு வருகிறது. எப்படி என்றால், ஏசாயா 45:15 அந்த வசனத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். ஏசாயா 45:15 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இஸ்ரவேலின் தேவன் தான் இரட்சகர், அதான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை விசுவாசிகளை தெளிவாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா அதுதான் நிறைய திருத்துவ கொள்கைக்காரர்கள் கேட்பார்கள், அவர் எங்கே உங்களை டேரெக்டாகவே உங்களை கடவுள்னு, இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு எப்படி நீங்கள் டேரெக்டாக சொன்னார்? டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே, நான் தான் பிதா, நான் தான் வந்திருக்கேன், நான் தான் பிதா, நான் தான் மாம்சத்தில் வந்திருக்கேன், நான் தான் அந்த ஒரே ஒரு கடவுள்னு அவர் டேரெக்டாக சொல்லியிருக்கலாமேன்னு கேட்பார்கள். அதனால தான் அவர்கள் திருத்துவம் என்ற கள்ள போதனைகளை வைத்து விட்டார்கள். அதுதான் நமக்கு இந்த வசனம் கூறுகிறது. அவர் டேரெக்டாகலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னை மறைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு, அதாவது வேதாகமத்தோடைய மைய பாயிண்டே இயேசு கிறிஸ்து தான். அது இயேசு கிறிஸ்துவ ஃபோக்கஸ் பண்ணி தான் முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்குது. அவருடைய எல்லா ஆகமங்களும் எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா எழுதப்பட்டிருக்குது, எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்குது, சங்கீதம் எழுதுகிறார், பவுல் அதுக்கப்புறம் திரும்ப லெட்டர்ஸ் எழுதுகிறார். எதை மையமாக வைத்து எழுதப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து மாத்திரம்தான் முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. இவர் அந்த ஒரே ஒரு கடவுள் நமக்காக பலியாகி இரத்தம் சிந்தி அது நிமித்தம் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு மையத்தை வைத்து தான் முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் அதை தெளிவாக பார்க்கணும். அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல மாட்டார், பிசாசுகள் தான் சொல்லும், நான் தான் தேவன், நான் தான் தேவன், நான் தான் தேவன் அப்படி அலக்கழிச்சுக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்கள் இப்போ உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஊழியக்காரர்களே பாருங்கள், நாங்கள் தான் தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன் பார்த்தியா, நடந்துட்டு பார்த்தியா, நான் தான் தீர்க்கதரிசி. ஆனால் இவர்கள் கடவுளால் அங்கீகரிக்கப்படாத தீர்க்கதரிசிகள்.
இவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நாங்கள் தான் தீர்க்கதரிசிகள்னு காண்பிக்கிறார்கள். அதே போல தான் நாங்கள் தான் உங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் தான் உங்கள் போதகர்னு யார் யார் காண்பித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்கள். தங்களை தாங்கள தீர்க்கதரிசிகள், தங்களை தாங்கள ஊழியக்காரர்கள், தங்களை தாங்கள போதகர்கள்னு யார் யார் உங்க முன் வந்து காமிக்கிறார்களோ இவர்கள் அத்தனை பேரும் கடவுளால் நிராகரிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு நான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்லுகிறேன், இவர்களுக்கு எரி நரகம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த சத்தத்தை அவர்கள் இந்த ஊழியக்காரர்கள் யார் யார் கேட்கிறார்களோ இன்றைக்கு மனம் திரும்பு. அல்லாவிடில் எரி நரகத்திலிருந்து ஒருத்தனும் தப்ப முடியாது. இப்போ நம்ம திரும்ப அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். அதாவது கடவுள் வந்து தன்னை மறைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் டேரெக்டாக சொல்ல மாட்டார், நான் தான் கடவுள், நான் தான் அந்த ஒரே கடவுள்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு தாழ்மை உள்ளவர், அவர் ஹம்புளானவர். நம்ம அவரை தேடணும், அதுதான் அவருடைய திட்டம், ஆதி திட்டம். இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை ஃபோக்கஸ் பண்ணி தான் வேதாகம் முழுவதுமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன எழுதுகிறார் என்றால், இவர் தான் அவர் அப்படின்னு எழுதுகிறார். சங்கீதம் எழுதுகிறாரு, தாவீது இவர் தான் அவர் அப்படின்னு காமிக்கார். இங்கே பவுல், பேதுரு, ஆதி அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் இவர் தான் அவருங்கிறத காமிக்காங்க. அவர் டேரக்டாக சொல்ல மாட்டார். இவங்க எல்லாரும் சொல்லுகிறத வச்சு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் அவர் வந்து சொல்லுகிறார், நீ மறைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் டேரக்டாக சொல்ல மாட்டார். ஆனால் சுற்றி இருக்கிற அத்தனை ஆகமங்களும் இவர்தான் அவர், இவர்தான் அவர், இவர்தான் அவர் என்று கூறிக்கொண்டிருக்கிறது. அதை நம் விசுவாசிக்க வேண்டும். ஆதலால் தான் அந்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது நட்சத்திரம் அவரை பின்பற்றுகின்றது. இயேசு கிறிஸ்து படகில் செல்லும்போது மீன்கள் அவரை பின்பற்றி கொண்டு வருகின்றது. கடல் மீது நடக்கும்போது அவர் கடலையே இதாக்கி வாட்டர் கண்டென்ட்டே நீக்கி அவர் கடல் மீது நடக்கிறார். அப்படின்னு இது எல்லாமே அவரை கீழ்ப்படுது. ஏன் கீழ்ப்படுகிறது என்றால் அதற்கு தெரிகிறது, இவர் தான் எங்களை படைத்தவர், இவர் ஒருவர் தான் அந்த பூமியை படைத்தவர், இவர் ஒருவர் தான் கடவுள். அந்த கடவுள் இங்க வந்திருக்கிறாருங்கிறதுனால இந்த அத்தனை உலகமும் அவருக்கு கீழ்ப்படுகின்றது. ஆனால் மனிதர்கள் மாத்திரம்தான் கீழ்ப்படியாதபடிக்கு சுயாதீனத்தின்படி அவரை விசுவாசிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வலியுறுத்தி கொண்டே வருகிறார், என்னை விசுவாசிகள் என்று. அதுக்குதான் கடவுள் வந்து விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார், நீ என்னை விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பாய் என்று கூறுகிறார். கடுகளவு விசுவாசம் உனக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போய்விடும். எதை விசுவாசிக்க சொல்லுகிறார்? இயேசுதான் அவர் முன்னாடி நிற்காருங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தச்சனுடைய குமாரன் தான் நிற்காருன்னு தெரியாதா? எதை விசுவாசிக்க சொல்லுகிறார் என்றால், நான் தான் அந்த ஒரே ஒரு கடவுள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் அவர் கூறுகிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால். இங்கேயும் வந்து நான் தான் பிதா, நான் தான் அந்த ஒரே கடவுள் டேரக்டாக சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லவில்லை என்றால், அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆகமங்கள் வழியாக தான் அவரை வந்து அவர் காமிப்பார். அதைத்தான் ஏசாயா முதலாவது ஆகமங்கள் மூலமாக நானே அவர்ங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசனம் எழுதுகிறார். திரும்ப இவர் இங்க இருந்து கொண்டு நானே அவர் என்பதை காமிக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும், இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசித்து தான் அவர்கிட்ட வர வேண்டும் என்பதை தான் கடவுள் வந்து வைத்துள்ளார். ஒரு சாம்பிள் வீடியோ தான். இதை குறித்த ஒரு முழு வீடியோவை நான் தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு கூறு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். கடவுள் எப்பொழுதும் தான் ஒரு கடவுள், தான் கடவுள், நான் மட்டும்தான் கடவுளுங்கிறத கடவுள் வந்து எப்பவுமே காமிக்க மாட்டார். பிசாசு தான் அப்படி காமிச்சிக்கிட்டு இருப்பான். அதே போல அந்த பிசாசினுடைய ஊழியக்காரர்கள் தான் இப்போ உலகமெங்கும் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான், நாங்கள் தான் அவங்க ஊழியக்காரர், நாங்கள் தான் அவங்க போதகர், நாங்கள் தான் இன்னும் யார் யார் காண்பித்து கொண்டு வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நிராகரித்து விடுங்கள். அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவுக்குரியவர்கள், அவர்களும் பிசாசுக்குரியவர்கள். அதனால் எந்த ஒரு உண்மையான தீர்க்கதரிசி நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டான். எந்த ஒரு உண்மையான போதகரும் நான் போதகர்னு வெளியே காண்பிக்க மாட்டான். எவன் அப்படி காமிக்காம இருக்கானோ அவன் தான் உண்மையான போதகர். அதே போலதான் கடவுளும் தான் ஒரு கடவுளுங்கிறத வெளியே காமிக்க மாட்டார். அவர் மறைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒருவர் தான் தேவன்கிறத நீங்க விசுவாசிக்க வேண்டும்.